வணக்கம். ஆன்மீகமும் அறிவும் அன்பும் பொங்கும் நம் மதுரை மண்ணில் அறிவையும் ஆனந்தத்தையும் அன்புடன் இணைந்து இந்த இனிய பட்டிமன்ற நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகவும் பெருமையாக உணர்கிறேன். என் பெயர் ரம்யா. எங்கள் கல்வி குடும்பத்தின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் இதயம் கனிந்து வரவேற்கிறோம். எங்கள் ஸ்ரதா இன்ஸ்டிடியூஷன் 15 வருடமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதில் பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சிகள், குழந்தைகளுக்கான திறன் மேம்பாடு பயிற்சிகள், ஹிந்தி சபாக்கான பயிற்சிகள், தமிழ், ஆங்கில, ஹிந்தி போன்ற மொழிகளில் வாசிப்பு, பேச்சு மற்றும் எழுத்து பயிற்சிகள், IGCSE, ICSE, CBSE, மெட்ரிகுலேஷன் ஆகியவற்றில் உள்ள அனைத்து பாடங்களும் தனிப்பயிற்சி வகுப்புகள் சிறப்புடன் தரப்படுகின்றன. பேச்சுத்துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கு பேசும் கலை, பேச்சுக்கலை பயிற்சியும் வழங்குகின்றோம். மேலும் அபகஸ் திறன்பாடு, உணர்வு மேம்பாடு, NLP, இக்கிகை இவற்றை ஒருங்கிணைத்து பிரெயின்லெட் என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் சிந்தனை திறன், மொழித்திறன் மற்றும் எதிர்காலத்துக்கு தேவையான வாழ்வு திறன்களை உருவாக்கி வருகிறோம். இந்த தை திருநாளில் சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளையுடனும் மதுரை இலக்கிய பேரவையுடனும் எங்கள் ஸ்ரதா இன்ஸ்டிடியூஷனும் இணைந்து இவ்விழாவில் வழங்குவதில் பெருமித மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த மாண்புமிகு பொங்கல் பட்டிமன்ற நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்பை வழங்கிய மீனாட்சி மைந்தன் முனைவர் திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு எங்கள் உள்ளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு இருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை தமிழால் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். சிந்தனையை செதுக்குவோம், திறமையை தீட்டுவோம், நாட்டை உயர்த்துவோம். நன்றி. வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தித்திக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அற்புதமான இந்த நன்னாளிலே பண்டிகைகளில் சிறப்பான பண்டிகையாக, தமிழனுக்கு உரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு உன்னத தை திருநாளிலே சன்சரன் சமூக மற்றும் கல்விநல அறக்கட்டளை, மதுரை இலக்கிய பேரவை, பிரெயின்லெட் மற்றும் ஸ்ரதா கல்வி நிறுவனங்களின் சார்பாக தொலைக்காட்சி உலகத்திலே தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் துல்லியமாக ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய JCTVயும் இணைந்து வழங்குகின்ற இந்த அற்புதமான தைப்பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரிய நாளாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. தைமகள் வந்துவிட்டால், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஆம், தை மாதம் என்பது தை மகளை வரவேற்பது. 12 மாதங்களிலே அறுவடை திருநாள் என்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு உன்னதமான பண்டிகை தை திருநாள் பண்டிகை. புலம்பெயர்ந்து தமிழர்கள் எங்கெல்லாம் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டார்களோ அந்த இடத்திலெல்லாம் அறுவடை திருநாள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னத திருநாள் இந்த தை திருநாள். தை மகள் வந்துவிட்டால் வாழ்வில் ஏற்றம் பிறக்கிறது. ஆடியிலே விதை விதைத்தார்கள், ஐப்பசியிலே களைகளையெல்லாம் பறித்தார்கள். இப்பொழுது நெற்கதிர் முற்றி அற்புதமாக உழவன் வாழ்க்கையிலே வசந்தத்தை தருவதற்காக தைமகள் கதிர் நெற்களோடு தலை சாய்ந்து வரப்பிலே கிடக்கின்ற உன்னதமான திருக்காட்சி. அதை எடுத்த பிறகு வழி பிறக்குமாம். ஆம், வருடம் முழுக்க உழைத்தவனுக்கு அந்த உழைப்பினுடைய மேன்மையை சொல்லுகின்ற ஒரு உன்னத திருநாள் தை திருநாள். இந்த தை திருநாளிலே புத்தரிசி, புதுப்பானை, புது அடுப்பு வைத்து அற்புதமான கட்டி கரும்பையும் கட்டி வைத்து உற்சாகமாக பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூவுகின்ற உன்னதம். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பிலே பட்டிமன்றம் இல்லாத தை திருநாளா? பட்டிமன்றம் வேண்டுமல்லவா? கரும்பை சுவைத்து கொண்டு பொங்கலை அற்புதமாக உண்டு
இந்த தைமகளை வரவேற்க வேண்டாமா? அதற்கு களம் அமைத்திருக்கிறார்கள் ஸ்ரத்தா கல்வி நிறுவனத்தை சார்ந்த பெருமக்கள். போற்றுதலுக்குரிய என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெகன் அவர்களுடைய அந்த அற்புதமான வழிகாட்டுதலோடு இந்த மையத்தின் பொறுப்பாளராக வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய ரம்யா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி, இந்த உன்னதமான தைத்திருநாளிலே அருமையான தலைப்பு, இயற்கையோடு இயைந்த வாழ்வு சாத்தியமா சங்கடமா? சாத்தியமே என்று சொல்வதற்காக 3 அறிஞர் பெருமக்கள் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார்கள். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, ஆதித்தமிழன் சங்கத்தமிழ் வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது இயற்கையோடு இயைந்த ஒரு நிலை. அதிலே மிகச்சிறப்பாக மஞ்சம்பட்டியிலே கணித ஆசிரியராக அரசு பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிவகிரி சித்தர் திரு சரவணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக சிவகங்கை மாவட்டத்திலே எஸ்புதூரிலே டெப்டி பிடிஓ உதவி வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதுரை இலக்கிய பேரவையின் பொருளாளர் போற்றுதலுக்குரிய ராம்நாத் பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்ப்பதற்காக மாசாத்தியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை இயற்பியல் ஆசிரியை, ஆஸ்ட்ரோ கிளப்பினுடைய மதுரை ஒருங்கிணைப்பாளர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமதி மகேஸ்வரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை சாத்தியமே என்று சொல்ல வருகிறார்கள். இல்லை இல்லை, நவீன யுகத்திலே ட்ரையோஜெனிக் என்ற தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என உலகமே மிக வேகமாக போய்க்கொண்ட காலத்திலே இந்த இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? அது சங்கடத்தை தான் தரும் என்பதற்காக மென்பொருள் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஜோதி பிரகாஷ் அவர்கள் வருகின்றிருக்கிறாங்க. அதே அணியிலே மென்பொருள் நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற பொறியாளர் எங்கள் மதுரை இலக்கிய பேரவையினுடைய இளம் புயல்கள் இவர்களெல்லாம் அருமைக்குரிய அருண் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே இன்னும் ரொம்ப இளம் புயல் மாசாத்தியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய செல்வி மகாலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இது 3 இலசுக, இது 3 பெருசுக. இப்போ பெருசுகளுக்கா இலசுகளுக்கா அதான் போட்டி. இப்போ அதான் சுந்தர் ஆர்வமாக பார்க்குறாரு, செயலாளர் போத்திராஜன் ஆர்வமாக பார்க்குறாங்க. அப்போ யாருக்கு மகிழ்ச்சி? அப்போ இயற்கையோடு இயைந்து வாழ்வதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏதோ பட்டிமன்றம்னா ஆண்களா பெண்களா, பணமா குணமா, உறவா நட்பா, இப்படியே போட்டு தமிழ்நாட்டில் அரைச்சி எல்லாருக்கும் வெறுப்பு வந்துருச்சு. அதனால தான் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? இன்றைக்கும் காலங்காத்தால் ஆலங்குச்சி வேளங்குச்சி வச்சு பல்லு விளக்க முடியுமா? இன்றைக்கி எவ்வளவோ வந்தாச்சு. ஒரு காலத்தில் கரித்துள்ள பல்லு விளக்கிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி மாறிடுச்சு. எல்லா வகையிலையும் இன்றைக்கி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அணி. இல்லை என்ன தான் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற நவீனத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் வாழ்க்கை சரியாக இருக்கிறது ஒன்று. பொதுவாக வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி இருக்கும். ஒரு 3 வயசு பையன் சொல்கிறான், என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லைங்கிறான். அவனுக்கு வயசு 3. அப்போ யோசிச்சு பாருங்கள், 60 வயசு பெரியவர் என் வாழ்க்கையில் இப்படி பார்த்தது இல்லைன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு பெரியவர் வாசலில் உட்காந்துருக்கிறார், ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். இப்போ புறம் சின்ன பையில வச்சு தானே செயற்கை நுண்ணறிவெல்லாம் செயல்படுது. ஓடி வந்து பொத்துன்னு விழுந்தோடனே பெரியவர் சொன்னார், எந்திரிச்சு வாடா தூக்கி விட்றேன் அப்படின்னார். பையன் நினைப்பேன், எந்திரிச்சு வாடா தூக்கி விட்றேனா, நான் தான் விழுந்து கிடக்கிறேனே, எந்திரிக்க எனக்கு தெரியாதா? இன்றைக்கி அப்படி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை எல்லாருக்குமே வாய்க்கப்பட்டிருக்கிறது. இறைவன் நல்ல கைகால் சுகத்தை கொடுத்துருக்குறான். நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு தயவுசெய்து என்றைக்கும் வருத்தப்படாதீங்க. தைத்திருநாள் அன்னைக்கு சொல்லிட்டு போகிறோம் நாங்கள், அது இல்லை இதில் நினைக்கப்படாது. இருப்பதை வைத்து கொண்டு மனநிறைவோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அதனால தான் நமக்கு நல்ல 2 கை இருக்குது, அதில் 10 5 10 விரல் இருக்குது, கால் இருக்குது.
நல்ல அற்புதமான உடம்பு இருக்குது. அதனால தான் கவியரசு கண்ணதாசன் அழகாக சொன்னார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னார். நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம காலுக்கு ஒரு நல்ல செருப்பு இல்லைன்னு வருத்தப்படுறோம். ஆனால் காலே இல்லாத மாற்றுத்திறனாளியை பார்த்து நாம் தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமக்களே. அப்படி ஒரு உன்னதமான இந்த திருநாளிலே அற்புதமாக தொடங்குகிறது பட்டிமன்றம். இந்த தைமகள் அற்புதமான செல்வங்களை எல்லாம் உங்கள் இல்லத்திலே கொண்டு வந்து தர வேண்டும். சூரிய பொங்கல் தான் சிறப்பான பொங்கல். சூரியனை நாம் கொண்டாட எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை தரும். இது இயற்கைக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு உன்னதமான திருநாள். எனவே சூரிய பொங்கல் இன்றைக்கு அருகி போய்விட்டது. இன்றைக்கெல்லாம் சூரிய பொங்கல் வைப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. மாறாக என்ன செய்கிறார்கள், குக்கரை எடுக்கிறார்கள். குக்கரை எடுத்து மஞ்சள் கொற்றை சுற்றி கட்டுகிறார்கள். கட்டிவிட்டு குக்கர் 3 முறை விசிலடிக்கும் போது பிள்ளைகளை அழைத்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் வேறு மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு இப்படி தான் சென்ற பொங்கலுக்கு போயிருந்தேன். பொங்கல்லாம் ஆயிடுச்சான்னே, பொங்கல் வருதுன்னாரு. பொங்கல் வருதா? எங்கேருந்து வருதுன்னே, ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், இன்டர்நெட் மூலமாக ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், இணையவழி மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ட்ராக் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து சேர்ந்துடும். சுட சுட நல்ல பொங்கல் சாப்பிட்டுட்டு போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொங்கலை கூட வாங்கி அதை சட்டியில் மாற்றி வச்சு பொங்கலோ பொங்கல்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இயற்கையோடு இயந்த வாழ்க்கை சாத்தியமே என்கிற அணி இதோ வருகிறது. திரு சரவணன் உற்சாகமாக தொடங்குகிறார். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துகள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இயற்கை அனைத்தையும் மனிதனுக்கு வழங்குகிறது. ஆனால் மனிதனின் பேராசைக்கு அளவே இல்லாமல் போவதால் இயற்கையால் ஈடுடுக்க இயலவில்லை. சபாஷ், அருமை. நமக்கு என்ன தேவையோ அது இயற்கை போதுமான அளவுக்கு கொடுக்கிறது. ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான், இயற்கையிலிருந்து அளவுக்கு அதிகமாக சுரண்ட வேண்டும் என்று நினைக்கிறான். அதன் காரணமாகத்தான் செயற்கைகள் உருவாகுகிறது. இருப்பது போதும் என்ற நினைப்பு யாருக்கு இருக்கிறதோ அங்கே இயற்கை அனைத்து வளங்களையும் சமமாகவே எல்லா உயிர்களுக்கும் சமமாகவே பங்கிட்டு வழங்குகிறது. ஐயா, எதிரணியில் இயற்கை வளம் சாத்தியமில்லைங்கிறாங்க. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா வந்தது. ஆமாம். மனித உயிர்களை பத்திரமாக பாதுகாத்தது இயற்கை பொருட்களா, இயற்கை இல்லாத செயற்கையாக உருவான மருந்துகளா? மூச்சு பயிற்சி, நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சாதாரண கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் என்னென்ன பொருட்கள், மூலிகை, இஞ்சி, இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அந்த பொருட்கள் தான் ஒரு விஷத்தன்மை வாய்ந்த காய்ச்சலோடு கூடிய நோய்க்கு தீர்வாக அமைந்தது. ரசம், மிளகு ரசத்திலிருந்து எல்லா வகையான ரசங்களும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியது. நோயில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை பாதுகாத்தது. இது இயற்கையோடு உருவானது. இயற்கை தொடர்புடையது. சில வீட்டில் வெற்றிலை செடி வளர்ப்பாங்க, ஆமாம், செல்வ வளத்துக்காக. இது இயற்கை இல்லையா? எந்த இடத்துல போனால் உங்களுக்கு மனம் அமைதியாகிறது. அருவியில் குளியுங்கள், மனம் புத்துணர்ச்சி பெறும். அப்படியே அளவுகளுக்கு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு வாங்க. மெதுவாக நடந்து செல்லு, ரசித்து செல்லு. ஐயா, ஒரு 4 அக்டோபர் மாதம் அளவுகள் பக்கத்தில் போயிருந்தாங்க. காலையில் ஒரு 7 மணி பக்கத்தில் நல்ல மழை. ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி மேகம் கூட்டம் மெதுவாக தழுவி போடும். நம்ம அழகர் மலையில் அந்த ஃபீலிங் வருது. அந்த இயற்கையை ரசியுங்கள். எப்பொழுது உங்களுக்கு ரசிக்கக்கூடிய மனப்பான்மை வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கு வாழ்நாள் கூடும். உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே வாழ்நாள் கூடும். மன அமைதியையும் மன சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவது எது என்றால் இயற்கை சார்ந்த வாழ்வு தான். இயற்கை சார்ந்த வாழ்வு நம்மை சுற்றி நம்மை அறியாமலே நாம் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறோம். செயற்கையாக வாழ்கிறோம் என்று அறிவியல் தொலைபேசி கருவியிலே பாதி வாழ்க்கையை தொலைத்துட்டு தொல்லையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தம்பி ஜோதி மாதிரி ஆட்கள். ஆமாம், அவங்களுக்கு மீட்டிங் அதில் தான் போடுறாங்க, கூகுள் மீட்டிங். உடனே அங்கே தான் எல்லா வேலை பயன்படுது. தொழிலுக்கு அது உதவியாக இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் உன்னை மறக்க வைக்கிறது, உன் நிலையை மறக்க வைக்கிறது, உன் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது அறிவியல் சார்ந்த பொருட்கள். இயற்கை சார்ந்த பொருட்கள் எப்பொழுதுமே மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உங்கள் சுற்றத்தோடு உற்றாரோடு உறவாட வைக்கும். மனிதனை நேருக்கு நேர் அளவலாக வைக்கும். எப்பொழுது நட்பும் அன்பும் உருவாகும் அப்படின்னா ஒருவரை நேருக்கு நேர் சந்தித்து உரையாடும் பொழுது தான். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு இயற்கையான இடத்துல போகும்போது. கோயிலில் திருவிழாக்கள் எதற்காக கொண்டாடப்படுகிறது? சுற்றுலாக்கள் எதற்காக நடத்துகிறார்கள்? பாலைவனத்துக்கு சுற்றுலா நடத்துகிறாங்க.
கோடை வாழ ஸ்தலங்களுக்கு தான் சுற்றுலா நடத்துகிறாங்க, கோயில்களுக்கு தான் சுற்றுலா நடத்துகிறாங்க. கோயில்கள் எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஒரு நீர்நிலை, ஒரு தெப்பக்குளம் இருக்கும். நம்ம தெப்பக்குளத்தை போய் நைட்டு 8 மணிக்கு போய் சுற்றி பாருங்கள். இந்த 3 பேரும் பாப்பா அங்கே போய் பாருங்க பாப்பா, ஒரு 8 மணிக்கு போய் பாருங்க, ஊரே அங்கே தான் இருக்கும். ஏன்? அங்கே இருக்கக்கூடிய காற்று. ஏன்னா அங்கே தான் பானிபூரி கிடைக்குது. அது பானிபூரி அல்லத நடுவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படக்கூடிய உங்கள் குடலை அழிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. தரமான பானிபூரி என்பது வேறு, ஆனால் சுகாதாரமற்ற முறையில் அங்கே சிலர் விற்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். ஆரோக்கியம் அங்கே பயறு வாங்கி சாப்பிடுங்க. அதை பாரியா, இயற்கையான உணவு உங்களுக்கு உடலை தேவையான சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்களை தரும். புரோட்டீன்ஸ் தரும், விட்டமின்ஸ் தரும். நீங்கள் பார்க்கறது இல்ல, என்ன பார்க்குறீங்க? விட்டமின் ரீல் தான் பார்க்குறீங்க. அது பூரா எண்ணெயில பொரிச்சது. அந்த விட்டமின் ரீல் எல்லாம் ரியல் அல்ல என்று கூறி எதிரணியினரே, அன்பு தம்பிகளே, இயற்கை என்பது இயற்கை தந்த வரம். உங்கள் தாய்ப்பால் எவ்வளவு பரிசுத்தமானதோ அதுபோல இயற்கை தரக்கூடிய காற்று, மழை, அது தரக்கூடிய தட்பவெப்பநிலை அனைத்துமே ஒரு அழகான உயிர்கோளத்தை பாதுகாக்கக்கூடிய மாய இயற்கையான ஒரு போர்வை. அந்த போர்வை விட்டு வெளியே செல்லாதீர்கள். இப்போ சமீபத்தில் அளவுக்கு அதிகமான குளிர் நம்மை சுற்றி உலாவி கொண்டிருக்கு. 6 டிகிரி அதிகமாக இருக்கு. ஏன்? ஓசோனில் ஓட்டை. இது யார் போட்டா? இயற்கைக்கு புறம்பாக செயல்படுவர்களால் உருவானது. அளவுக்கு அதிகமான காலச்சூழல் மாறுபடுகிறது, கிளைமேட் சேஞ்ச் உருவாகிறது. அதற்கெல்லாம் காரணம் இயற்கையை மீறி செயல்பட வேண்டும் அப்படி என்று நினைப்பவர்களால், இயற்கையோடு இயைந்து வாழ்பவர்கள் இயற்கையை இயற்கையை மட்டுமல்ல, இயல்பாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி இருப்பவர்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என்னுடைய தாத்தா 96 வயசு வரைக்கும் இருந்தார். நான் சத்தியமா 96 வயசு வரைக்கும் இருக்க மாட்டேன். வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்? எனக்கு கிடைக்கக்கூடிய உணவு முறைகளும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய காற்றும், எனக்கு இருக்கக்கூடிய வேலை பழு, எனக்கு உருவாக்கக்கூடிய மன அழுத்தமும் என்னை மாற்றிவிடும். எங்கள் தாத்தா இதை பற்றியும் கவலைப்படலை. அவர் வயலுக்கு போனார், வேலை பார்த்தாரு, நல்லா 96 வயசு, கண்ணு தெரியும், அழகா இருந்தார், எந்த கவலை இல்லாமல் இருந்தார். இப்படி யாராவது இருக்கிறார்களா? இப்பொழுது இருப்பவர்கள் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆயுட்காலம் குறைகிறது. காரணம், நாம் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து சற்று விலகி செல்கிறோம். அன்பு தம்பிகளே, எனது அணியினரே, எதிரணியினரே, இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களை சற்று சிந்தியுங்கள். இயற்கை தாய் நமக்கு கொடுத்த அருட்கொடை, அதை பேணி பாதுகாக்க வேண்டும். ஒரு மரம் நடுக்க சொல்லித்தருங்கள். ஒரு சமீபத்தில் ஒரு விவசாயியை சந்தித்தேன். எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு சாப்பிட்ட மாங்கொட்டையிலிருந்து எப்படி மரத்தை உருவாக்குவது, சாப்பிட்ட சீத்தாப்பழ கொட்டையிலிருந்து மரத்தை உருவாக்குவது, எளிமையான பாக்கெட்டில் அப்படியே போட்டு அப்படியே உருவாக்கி மாணவர்களுக்கு பரிசாக கொடுத்தார். பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்தது. நாம் எதையும் தேடி செல்ல தேவையில்லை, எதை உருவாக்க தேவையில்லை. நம்மிடம் இருப்பதை, நாம் பயன்படுத்திய கழிவுகளில் இருந்து கூட உரத்தை தயாரிக்கலாம், புதிய செடிகளை உருவாக்கலாம் என்று கற்றுத்தருகிறார்கள். அது வளரட்டும், கட்டாயம் நிழல் தரும், பலன் தரும், கனி தரும் என்று கூறி நம்பிக்கை விதைகள் இயற்கையின் பால் தான் இருக்கிறது. இயற்கை சாத்தியமில்லை என்பது அது வெறும் பேச்சு. எனவே அந்த வீண் பேச்சுகளை விலகி, தம்பி ஜோதி, உலகத்துக்கு பிரகாசமாக நீ இருக்க வேண்டும் என்றால் இயற்கையையும் சூரியனையும் சார்ந்து இந்த சூரிய பொங்கலை கொண்டாடி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக நம்முடைய மதுரை இலக்கிய பேரவையின் துணைத் தலைவர் வாதத்தை துவக்கி வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக கேட்டார். எப்பா, இயற்கையை எப்பெல்லாம் எல்லை மீறுகிறீர்களோ அப்பொழுது நடக்கக்கூடிய விளைவுகளை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 96 வயசு தாத்தா, இப்போ நம்ம பெரட்டி போட்டு 69 வரைக்கும் போகுமாங்கிறதே தெரியல. 96 வயசு வரைக்கும் தாத்தா கண்ணாடி போடாமல் இருந்தார். இன்றைக்கி டிவியையும் செல்ஃபோனையும் பார்த்து 2 வயசு பிள்ளைக்கு கண்ணாடி போடுறாங்க. இந்த இவரும் கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருக்கிறார். அன்றைக்கி அது பெரிய கேமரா. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற அருட்கொடை என்ன தெரியுமா? கண்ணு. அதைத்தான் போய் பற்றுக்கிற பொறின்னா. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிறது என் கண்ணு போகும். காது கூட வந்தால் தான் கேட்கும். இந்த கண்ணு இருக்குது பாருங்கள், இப்படியே லாவும். என்ன பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, அது இயற்கை. இந்த போய் பற்றுக்கிற பொறின்னு சொன்னான். இந்த கண்ணு அப்படி பச்சையாக பார்க்கணும். காலையில் அழகாக சொன்னார், அழகர் மலைக்கு போங்க, அழகர் கோயிலில் போய் அப்படியே அழகாக பசுமையை பாருங்கள். அந்த இப்போலாம் அப்படியே காலம்புரை சுந்தர்லாம் பெரிய கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டு வந்து சேர்ந்தார். என்ன காரணம்னா பனி தாங்க முடியல.
வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் கூட அவருக்கு தெரியல. வெளியில் வந்தால் கொட்டுது பனி. அப்படியே ஓரளவுக்கு இயற்கை திரும்பிருச்சோ அப்படின்னு கூட நமக்கு என்ன தோன்றுகிறது. அந்த வாழ்க்கை சாத்தியந்தாங்க. பழகுங்க. மார்கழியில் குளிச்சுப்பாரு, குளிர் பழகி போயிடும். மாதவனா வாழ்ந்து பாரு, வறுமை பழகி போகும்னா. இப்போ மார்கழியில் குளிக்கணும். அதுக்கு தானே அந்த காலத்தில் காலையில் குளிங்கன்னு வச்சோம். மார்கழி மாதம் காலையில் கோலம் போடுங்கன்னு வச்சோம். இப்போ மார்கழி மாதம் காலையில் நாங்கள் கோலம் போட்டிக்கு கேமரா எடுத்துக்கிட்டு போகிறோம். நானும் ஜான் எல்லாம் சேர்ந்து வீட்டில் பூரா கோலம் ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க. நான் விடிய காலம் ஒரு 3 மணிக்கு போட்டிருப்பாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லையா, முதல் நாள் ராத்திரியே போட்டுருவாங்களாம். என்னத்துக்கு காலையில் எலும்பி கோலத்தை போட்டுக்கிட்டு அந்த கருமத்தெல்லாம் எதுக்கு செய்யணும். இன்னும் சில வீட்டில் பார்த்தேன் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அது 15 நாளைக்கு ஒருக்க தான் மாற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி போயிருச்சு. அப்படி போக வச்சது யார்? இந்த இவங்க தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அப்படி போக வச்சுருக்காங்கன்னு குற்றச்சாட்டை பலமாக வச்சுருக்கிறாரு. மறுக்கிறதுக்கு நவீன உலகத்தின் சிற்பி ஜோதி பிரகாஷ் வர்றார். தீதும் நன்றும் பிறதரவாரா என்று எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனது அணியினருக்கும் எதிரணியினருக்கும் எனது வணக்கத்தையும் மற்றும் இங்கே இருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இயற்கை சேர்ந்து வாழ்கிறது சாத்தியம் இல்லை, சங்கட்டம்னு பேசியிருக்கோம். சாத்தியம்னு ஒரு ஆள் பேசிட்டார், அருமையாக பேசினார், அற்புதமாக பேசினார், சிறப்பாக பேசிட்டார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லிக்கிறேன். சங்கடம் கண்டிப்பாக சங்கடம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் சொன்னார் கொரோனானால நம்ம நிறைய பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்றாரு. அதனால அவர் என்ன சொன்னார், இலை தலையில் அரைச்சு நான் குடிச்சு என்னை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்றாரு. எத்தனை டோஸ் போட்டீங்க சார்? எத்தனை டோஸ் போட்டீங்க? டோஸ் போட்டால் தான் ஸ்கூலுக்குள்ளேயே விடுவாங்க. ஆமாம், பூஸ்டர் வேற போட்டிருக்காரு. பூஸ்டர் வேற போட்டிருக்காரு. சம்பளமே அப்போ தான் தருவோம். ஆமாம். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இலை தலையிலெல்லாம் அரைச்சு வந்தேன்னாரு. குடிச்சிருந்தாலுமே டோஸ் போட்டால் தான் உள்ள விடுவான். சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? இப்போ அது இருந்தால் தான் அப்ரூவல் வேற. பேசுகிற ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு சரி இயற்கையோட ஒன்றி வாழணும்னு சொல்லிட்டாரு. காலையில் வேகமாக எந்திரிக்கணும் அப்படின்னா எது கடிகாரத்தை பார்க்கணும்? சூரியனே பார்க்கலாம்ல. கடிகாரத்தை கட்டிட்டு வந்துட்டு இவ்வளோ பேச்சு வேறு அதில் பலமா. சரி மெதுவாக அழகர் கோயிலுக்கு நடக்கிறாரா? எத்தனை வாட்டி நடந்திருக்கீங்க? அதுவும் காலையில் அடிக்கிற பனிக்கு எதுக்கு அப்புறம் சட்டை இதெல்லாம் போட்டு வரணும்? இலைத்தலைகளோடய வந்துட வேண்டியதானே, இயற்கையோட ஒன்றிட வேண்டியதானே. நம்மளும் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்த பின்னாடி அப்பொழுது இருந்த என் தாத்தா 96 வயதில் இருந்தார், அவர் இருந்தார். நம்ம எப்போ இருக்க போகிறோம்? நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களாவது ஒரு 70 80, நான் 90 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அங்கேருந்து இப்போ நான் 2K தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன். ஜென்சியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு தான் வரேன் நான். அப்போ எல்லா விஷயமும் இருந்துச்சு, நாங்களும் கற்றுக்கிட்டோம். புரோட்டீன் விட்டமின் சூப்பராக சொன்னார். தெப்பக்குளம் போங்க, புரோட்டீன் விட்டமின் நிறையா கிடைக்குமா. புரோட்டீன் விட்டமின்னா அவர் என்ன சொன்னார், ஏதோ பருப்பு வகைகளை பற்றி சொன்னார். அது ஆர்கானிக்னு உங்களுக்கு தெரியுமா? புரோட்டீன் விட்டமின் தானான்னு தெரியுமா? இல்லை நீங்கள் உழுவீங்களா? எதையும் பார்க்கறது கிடையாது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இலைத்தலைகள் ஓசோன் லேயரை ஓட்ட விழுந்துருச்சு. ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்தாலும் விழுகாட்டினாலும் நீங்கள் இயற்கையோட ஒன்றி போங்க. நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ பனி விழுகுது, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஜாக்கிங் போங்க, லைட்டாக ஒரே ஒரு பேண்ட் மட்டும் மாட்டிக்கங்க, சட்டெல்லாம் போடாதீங்க, ஹெவியாக நீங்கள் வாட்டில் போயிட்டு வாங்க. சரி குளிர விடுங்க, இன்னும் கொஞ்ச நாளில் வெயில் வந்துடும். வீட்டில் ஏசி இருக்கா? இப்பயே வேர்த்து உழவுது. 2 ஏசி வச்சிருக்காரு. 2 ஏசி வச்சிருக்காரு. வீட்டுக்காரமா ஒரு ஏசி, வீட்டுக்குள்ள ஒரு ஏசி. இப்படி இயற்கை தான் வேணும்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெயில் காலத்தில் ஏசி போட்டுக்குறாங்க, குளிர் காலத்தில் வீட்டை பூட்டிக்கிட்டு பேசாமல் இருந்துட வேண்டியது. 10 மணிக்கு வெயில் அடித்தா மட்டும் வெளியே வர வேண்டியது. இதெல்லாம் எவ்வளோ பேசிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்கய்யா. பச்சை புள்ளப்பா, ஏசியே கிடையாது ஐயா. இயற்கை நம்மளுக்கு மிகப்பெரிய ஏசியில் தெரியுமா? ஏங்கய்யா அவர் வீடே தங்குறது இல்லைப்பா, கோயிலாக போயிடுவார். அது உண்டா? கோவில் நோனதையா ஞாபகம் வருது. ராஜஸ்தான் போனீங்களாம் கேட்டார். ராஜஸ்தானுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே எதுவும் நடக்கலைன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே நிறையா விழாக்கள் நடக்குது, அங்கே நிறையா விஷயங்கள் நடக்குது. நாம் கோயிலுக்கு மட்டும்தான் போகிறோம், நம்ம விழாக்களுக்கு சிறப்பிக்க போகணும். நாங்கள் கோயிலுக்கும் போயிருக்கோம், விழாக்கும் போயிருக்கோம். இப்போ சமீபத்தில் குஜராத்துக்கும் போயிட்டு வந்தேன். அங்கே எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்குது, எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆமாம். அப்போ இயற்கையோடு ஒன்றமா அப்படின்னா பல சங்கடங்கள் இருக்குது.
அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்றப்பல நம்ம மாற்றிக்கிறோம். இதை நம்ம ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். ஜோதியோடு இருக்கணும்னு சொன்னீங்க, ஜோதி சொல்கிறேன், நாங்களும் ஜோதியோடு இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ பேச வந்திருக்கேன். சங்கடமாக இருந்தாலும் பல விஷயங்களை மாற்றிக்கணும். இதுவே நம்ம இலக்கியங்களில் பேசியிருக்காங்க. அதாவது புறநானூறு பாடல் இல்லைங்கய்யா, உழவர் உழுதுன்னா உலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் வந்து உழவர், அதாவது உங்கள் தாத்தாவாக இருக்கட்டும், எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும், எல்லாரோட தாத்தாவாக இருக்கட்டும், முன்னோர்களாக இருக்கட்டும், உழவு உழுகுறாங்க. உழுகும்போது அந்த இயற்கை வந்து மழை தரணும், வெயில் தரணும், எல்லா விஷயமும் தந்தாதான் உண்டு. அதை தான் புறநானூறு சொல்லுது. அதை சிம்பிளாக சொல்லணும்னா, ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொல்லணும்னா, இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு வாழ்க்கை சாவு எல்லாமே இருக்க தான் செய்யும். நல்லது இருந்துச்சுன்னா கெட்டது இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கணும். இப்போ நிறையா விஷயங்கள் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்னா பொறுமை வேணும், நிதானம் வேணும். ஆனால் இன்னைக்கு அந்த நிதானத்தில் இருக்கமா? இப்போ ஆசிரியர், கணித ஆசிரியர் கேளுங்க, இது முடிச்ச உடனே அடுத்து ஒரு வேலை வச்சிருப்பாரு. அதுக்கு எதில் போவார்? நடந்தேவா போவார்? வண்டி வச்சிருக்காரு, இருசக்கர வாகனம். ஆமாம், அப்போ நடந்தேல போகணும், இயற்கையோட ஒன்றினும்ல. இப்போ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இன்டர்நெட், ஃபோன்னு சொன்னார், ஃபோன் இருக்காமல் அவரால் இருக்க முடியாது. இப்போ பேசின குறிப்புகள் கூட ஃபோனில் இருந்தால் எடுத்துகிட்டு பாரு. இவ்வளோ விஷயமும் பண்ணிட்டு இயற்கையோடு தான் நான் இருப்பேன், எங்கள் தாத்தா இருக்காரு, அவர் ஃபோன் யூஸ் பண்ணலை, நல்ல விஷயம். ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இதுவும் நம்மளுக்கு தேவைதான்யா, சங்கடங்கள் தான் வருது. இப்போ இயற்கையின் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு ஊர் அப்படின்னு கேட்டோம்னா கேரளா. சமீபத்தில் அந்த இயற்கை ஒன்றிய, இயற்கை அதிகமுள்ள, இயற்கை பசுமையான, எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கிற அந்த கேரளாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. எவ்வளோ உயிர்கள் போச்சு, சங்கடமான விஷயம் இல்லை நம்மளுக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே பேரழிவு அப்படின்றத நம்ம காண்றோம், டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. இயற்கை என்னதான் நம்ம பண்ணுறதுக்காண்டிலாம் பண்ணவே பண்ணாது. அதான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மழை தப்பினால் வயல் துயரப்படுமாங்கய்யா, இயற்கை தப்பினால் மனுஷன் துன்பப்படுவானா. துன்பப்படுகிறது வாழும் வாழ்க்கையும் நிச்சயமற்றது, சங்கடமற்றது. ஐயா, இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை நாளைக்கு இருக்குமா இல்லைன்னா கிடையாதுங்கய்யா, கிடையாது. இதை நம்ம இயற்கை தப்பு சொல்லணும், சங்கடமா சொல்ல முடியும். இயற்கை ஒரு காரணமா இருக்கலாம், பிறப்பு இறப்பு இருக்க தானேயா செய்யும். ஒருத்தவங்க இன்னைக்கு இருக்காங்கன்னா நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியுமா? முடியாது. இயற்கையால் சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயற்கை ஒன்றி வாழ்வது இங்கே பல இடங்களில் பல பேருக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய விஷயமானு கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இங்கே சங்கடமாக தான் இருக்குது, அதை விட்டு நகர முடியாது. இதோட என் உரையை முடிக்கிறேன். இயற்கை வாழ்க்கைக்கு சங்கடத்தை தான் தந்து கொண்டு இருக்கிறது. இதை பலர் பழகிக்கொண்டு செல்வதால் தான் அவர்களால் வாழவும் முடிகிறது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, ஜோதி அப்படியே ஜோதி பிரகாசமாக இருக்கார். ஏன்னா அந்த இளைஞர்கிட்டருந்து சில விஷயங்கள் வரும் நமக்கு. எப்போ அன்னைக்கு எந்த விதமான உபகரணங்களும் கிடையாது. சாப்பிடணும், உட்காரணும், திண்ணையில் உட்காரணும், அரட்டை அடிக்கணும், அடுத்த வீட்டு கதையை பேசணும், வேறு எதுவும் கிடையாது. அதனால் 96 வரைக்கும் ஓடிச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. எல்லாத்துக்குமே இன்றைக்கு இயற்கையை விட்டு விலகிட்டான் மனுஷன். இயற்கையை விட்டு விலகி போனால் தான் ஒரு நாள் வாழ்க்கையை ஓட்ட முடியுது. அழகாக ஒரு விஷயம் சொன்னார், பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும். பட்டினத்து செட்டி சொல்லிட்டு போயிட்டார். பிறந்தன இறக்கும், பிறப்பு இறப்பு நிச்சயம் இல்லைப்பா. இயற்கை இது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. பிறந்துட்டோம், என்னைக்கா ஒரு நாள் கிளம்பத்தான் போகிறோம். ரொம்ப நாளாக உட்காந்து என்ன செய்ய போகிறோம்? இருப்பதற்குள்ளாக சாதித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை வச்சிருக்கிறாரு ராம்நாத் பாபு. பொல்லாத ஆள். என்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறந்துச்சோ மதுரையில், அன்னையிலேருந்து அவர் பாதி நேரம் நூலகத்தில் தான் இருக்கிறார். அப்படி போய் புத்தகங்களையெல்லாம் அலசி எடுத்து பார்க்குறதுல கில்லிகிட்ட போய் ஒரு வார்த்தை விட்டுட்டு போயிட்டார். வாங்க ராம்நாத். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையோடு இயந்த வாழ்வு சாத்தியமே என்ற அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக என் உரையை எடுத்துரைக்க வந்துள்ளேன். இயற்கை இறைவன் தந்த கொடை, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்பான் முண்டாசு கவி பாரதி. காக்கை சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா. இயற்கை தந்த பறவை இனம், மரங்கள், சலசலக்கும் ஒளி, அத்தனிலும் இறைவனை கண்டான் பாரதி. கோடி பணம் இருந்தால் மச்சு வீடு மாளிகை கட்டி
மெத்தை சுகத்துடன் வாழலாம் என்று நினைக்கிறான் மனிதன். அரண்மனை சுகமெல்லாம் துறந்து ஓரிரவில் கானகத்திற்கு தவம் செய்ய புறப்பட்டானே சித்தார்த்தன், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என விடைதனை உணர்ந்து உலகத்திற்கு பறைசாற்றி சென்றானே. இயற்கை கானகம் அவனுக்கு புகட்டிய விடையல்லவா? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளால் நம் இயற்கை விவசாயம் அழிந்து வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கு தந்தை நம்மாழ்வார் ஐயா மாட்டுச்சாணம் கலந்த நீரை தெளித்து விவசாயத்தை செழிக்கச் செய்யலாம் என்று சொல்வார். செயற்கை பிராய்லர் கோழிகளும் செயற்கை பிராய்லர் முட்டைகளும் மனிதனுக்கு புற்றுநோயை உருவாக்கும் என்பதை மறந்து நாவின் சுவைக்கு அடிமையாகி பிராய்லர் கடைகளில் முன்னால் வரிசையில் நின்று தவம் கிடைக்கிறான். நோய்களை பரிசாக வாங்குவதற்காக சிகரெட் மதுபானம் காட்டிலும் கொடியவை பிராய்லர் கோழிகள், பிராய்லர் முட்டைகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் எடுத்துரைத்து சொன்ன வடலூர் வள்ளுவன் கொல்லாமை தத்துவத்தை வலியுறுத்தினர். பிரியாணி கடைகள், துரித உணவு கடைகள் பெருத்தெடுத்த காரணம் மனிதன் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மறந்து போனது தான். சாதி சமயம் பேதம் ஒழிக்க அருட்பெரும் சுடரை வணங்கச் சொன்னார். அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று சொல்வார். அதைத்தான் நாம் காலம் காலமாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றோம். சபரிமலையில் மகர ஜோதியை காண செல்கின்றோம். இறைவன் ஜோதி ரூபமாக இருப்பதை உணர்ந்து நேரில் பார்த்து அனுபவித்த பெருமான் வடலூர் வள்ளல். எங்கும் செல்ல தேவையில்லை, இயற்கையோடு இயந்து வாழ தீபம் ஏற்றி அச்சுடரை வழிபடுங்கள். ஜீவகாருண்யமான புலால் உண்ணாமை கடைபிடியுங்கள். பசி ஆற்றுதல் மண்ணில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் தலையாய கடமை. இயற்கையோடு இயந்த வாழ்வு என்பது வள்ளலார் சுவாமிகள் கையில் எடுத்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இத்தனைக்குள்ளே எல்லாம் அடங்கி விடுகிறது. இம்முத்தாய்ப்பாக்க ஒரு 5 முத்துக்களை மட்டும் சொல்கின்றேன். உயிர்களுக்கு உதவு, உயிர்களுக்கு பசியாற்று, சுயநலம் தவிர், சமூக நலம் பேணு, கொள்ளை லாபம் தவிர். இந்த 5 முத்துக்களையும் நீங்கள் வந்து கடைபிடித்தாலே போதும், இயற்கையோடு இயந்து வாழலாம். ஜோதி பிரகாஷ் அவர்கள் சொன்னார்கள், கேரளாவில் இயற்கை அழிவு ஏற்பட்டதென்று. இயற்கை அழிவிற்கு காரணம் என்னவென்றால் அங்கு அதர்மம் தலை தூக்கி நின்றதால் தான் அந்த ஒரு சிறு அழிவு ஏற்பட்டது. மற்றபடி அது இறை பூமி என்று சொல்வார்கள். அது ஜோதி பிரகாஷுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராம்நாத் பாபு ஒரு 5 பட்டியல் பண்ணார். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பேர். அது ரொம்ப அழகாக வள்ளுவன் சொல்லுகிறான், கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்னா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான அருட்கொடை என்பது அதுதான். சோதி வடிவத்தில் இறைவனை பார்க்கணும். அங்கே தான் இருக்குது. 7 திரைகளை விளக்கினால் ஜோதி தெரியும். அந்த 7 திரை என்ன? இதைத்தான் மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது, என்டோக்ரைன் கிளான்ஸ் என்று சொல்லுகிறது. நாளமில்லா சுரப்பிகள் இந்த உடம்புல 7 இருக்குது. அது விளக்கியாச்சுன்னா ஆண்டவனை தரிசனம் செய்யலாம். இப்போ இறை நம்பிக்கை இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ இயற்கையோடு இணைவதற்கு எது தடையாக இருக்கிறது? பேராசை தடையாக இருக்கிறது. அழகா சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா. ஒரே நாளில் அரண்மனை விட்டு வெளியேறின சித்தார்த்தன் இயற்கையோடு இணைஞ்சிட்டான். மாளிகை கூட கோபுரத்தை துறக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். அவன் திறந்தது மாத்திரம் முக்கியம் இல்லை, அவனுடைய மனைவி அவளும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறார். சரி போன மச்சான் போனான்ட்டு அந்த அம்மா அரண்மனை வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. அவரை விட அதிகமாக துறவு நெறியில் இருந்தது யாருன்னா புத்தருடைய மனைவி யசோதரை. அதெல்லாம் சிந்திக்கணும். ரொம்ப அழகாக சிந்தனைக்கு இப்படி கொடுத்துட்டு போயிட்டார். மறுக்கணும்னா மென்பொருள் அறிஞர் வரணும். வாங்க அருண். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தைத்திங்கள் இந்த நல்நாளில் உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய சொன்னாங்க, வள்ளலாரை பற்றி சொன்னாங்க, கொல்லாமையை பற்றி சொன்னாங்க, எல்லாத்தையும் படித்து நல்லா சொன்னாங்க. ஐயா நான் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கவேன், எனக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ சங்கடம் இருக்குது அப்படின்னு. அதாவது சாத்தியம்னு சொல்கிறது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, செஞ்சு பார்க்கறது இல்லை.
ஒரு பரீட்சைக்கு தியரட்டிக்கலாக நம்ம படிக்கிறது வேற, போய் பரீட்சை எழுதுறது வேற. ஐயா, நான் நம்மாழ்வாரோடைய மன்றத்தில் நான் ஒரு சீடன், பயிற்சி மேற்கொண்டவன், இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரிந்தவன். சென்ற வாரம் வந்து ஒரு 50 ஏக்கர் ஃபார்மை போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க அங்கே போனால் தான் தெரியுது. எவ்வளோப்பா உள்ளே போட்டிருக்க பணம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. விவசாயம் வேணுமா பணமா, இப்படி தாயா கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பணம் ஒரு முதலீடுன்னு ஒன்று போட்டிங்கன்னா திருப்பி அதிலேருந்து திருப்பி நம்ம ஏதாவது ஒரு லாபம்னு ஒன்று சம்பாதிக்கணும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு வியாபாரத்துக்கு ஒரு இதாக இருக்கும். மற்ற எல்லா தொழிலையும் வந்து நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கிறோம். விவசாயத்துலேயும் இயற்கை விவசாயத்துலேயும் லாபங்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். நம்மளால் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, சாத்தியம் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை, சங்கடம் தான் சொல்கிறோம். சாத்தியம் இல்லைன்ற தலைப்பு இல்லையே, நாங்கள் சங்கடத்துக்கு தானே சொல்கிறோம். ஆமாம், இங்கே என்னென்ன சங்கடம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஐயா சொன்னாப்புல நிறையா வந்து இயற்கையான இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு. ஐயா, இன்னைக்கு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இயற்கை சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இத்தனை % இருந்தால் போதுன்னு வாங்கிடுறாங்க. உண்மையான இயற்கை சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நீங்கள் நேரடியாக நிலத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். கும்பிடு பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கும், அது இப்படி கும்புற மாதிரியே இருக்கும். அது பெருமாள் பூச்சின்னு இன்னொரு பேர் இருக்கு. அது லேசாக மருந்து தெளிச்சுட்டு அந்த வாசம் வந்தால் தெரிச்சு ஓடிடும். அது இருந்துச்சுன்னா அது இயற்கைன்னு நீங்கள் நம்பலாம். தேனி இல்லைன்னா மனுஷனே இல்லை, செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பூச்சி மருந்து அடிக்கிறோம். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? பூச்சி விரட்டி தயார் பண்ணுன்னாரு. பூச்சி விரட்டி எப்படி தயார் பண்ணணும் தெரியுமா? 8 வகையான மூலிகைகள் எடுக்கணும். வாசனை இருக்குது, வாசனை இல்லாதது, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இல்லாதது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே உன்னை சுற்றி இருந்தால் எடுத்துக்க, இலவசமாக கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? களை கொல்லி அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் கொண்டு போடுறோம். கலைனா என்ன? வேஸ்ட் பொருளா? வீடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறான், வேஸ்ட்டுங்கிறான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா 50 வகையான மூலிகைகளும் அந்த கலையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோமா? இயல்புக்கு வருவோம். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இல்லையே, ஒரு மாத்திரையை அப்படி சாப்பிட்டா எனக்கு உடனே காய்ச்ச போயிடணும். காய்ச்ச போகலை, அது உள்ளே அமுக்கி வச்சிருக்கு, உனக்கு தெரியலைங்கிறது நமக்கு தெரியாது. மருத்துவத்தில் என்ன சொல்கிறான்? 1 டோஸ் சாப்பிடு, 2 டோஸ் சாப்பிடுன்னு தானே சொல்கிறான். எத்தனை பேருக்கு டோஸுக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்கள்? டீனா டோப்பமைன், ஓனா ஆக்சிடாக்சின், எஸ்னா செரட்டோனின், ஈனா என்டார்ஃபின் அப்படிங்கிற 4 விதமான நம்மளுடைய நாணகங்களை அப்படியே எடுத்து விடுதுயா உள்ள ஹார்மோனை. அந்த ஹார்மோன் வந்து நமக்கு அப்படியே சுகமாக இருக்க மாதிரி காட்டுது. இவ்வளோதான் விஷயம். இதை விட்டுவிட்டு நாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லலாம், யதார்த்தத்துக்கு வரணும்ல. எத்தனை பேர் இங்கே பிபி டேப்லெட் சாப்பிட்றாங்க, குளுக்கோஸ் சாப்பிட்றாங்க? என்னுடைய சீனியர்களை நான் கேட்டுக்கிறேங்க, பார்த்தீங்களா எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு? இதுதான் நிலைமை. இதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறணும்ல. சரிங்கய்யா, ஏஐ தொழில்நுட்பம், செல்போன் வேணாம், எதிரணி எல்லாருமே செல்போனை இன்னையிலேருந்து விட்டுறேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கய்யா. வேணாங்கய்யா, உட்காந்து படிக்கணும்லங்கய்யா. நம்ம இன்னைக்கு என்ன காலத்தில் என்ன இருக்கோ அதோட சேர்ந்து நம்ம போகணும். இயற்கையை வந்து இன்னைக்கு சூழலில் இதில் வியாதி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செயற்கை நுண்ணறிவு தேவைப்படுது. மனுஷன் தன்னுடைய சொந்த அறிவை கலட்டி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்கய்யா. செயற்கை நுண்ணறிவை தேடி தான் ஓடுறேன். இவ்வளோ அழகான பூமி இருக்குல்ல, நாசம் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறோம்? மார்ஸுக்கு போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம், நிலாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதானே செய்கிறோம் நம்ம. இதுதான் யதார்த்தம். ஏன்னா இருக்கிறத விட இல்லாத ஒன்றையே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். இருக்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல இங்கே வந்து நம்ம பசுமை புரட்சி வந்துச்சு இல்லைங்கய்யா. பசுமை புரட்சி வரும்போது இயற்கை விவசாயத்துக்கு எல்லாமே இங்கே இருந்துச்சு, செயற்கையாக ஒன்றுமே கிடையாது. 2ஆம் உலக போரில் மிஞ்சி போன ஆயுதங்களையும் அதில் இருக்க வெடிமருந்துகளையும் மாற்றி கொண்டு வந்தது தானே இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் யூரியா. ஏன் அகத்திக்கீரையும் சனப்பையும் போட்டோம்னா நமக்கு நேச்சுரலாகவே யூரியா கிடைக்குது, ஏன் அதை விட்டு போனோம்? உன்னை விற்கணும்னா அதுக்கு ஒரு மாற்று சொல்ல வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. சரி, இம்புட்டு வருஷம் ஏமாற்றிட்டாங்க, திருப்பி மீண்டு எழுலான்னு போனால் அதுக்கான விளைபொருளுக்கான இன்றைக்கி இது இருக்குங்களா? ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் போய் உங்களால் 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? 500 ரூபா சொல்கிறேன் 1 கிலோ அரிசி. ஒரு 26 கிலோ அரிசியோட விலையே 1300 ரூபான்னு இருக்கிற நிலைமையில் 500 ரூபாய்க்கு உங்களால் 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நமக்கு பொருளாதாரம் அந்த மாதிரி இருக்குங்க. அதையும் பார்க்கணும்ல. ஒரு திராட்சையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி, அந்த சி, இது கிடைக்குது அது கிடைக்குதுங்கிறான். திராட்சையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் எல்லாத்துலேயும் மருந்து அடிக்கிறான், இதில் மருந்தை முக்குறான். 14 வகையான கெமிக்கல்ஸை டப்பால முக்கி, இதை நான் சொல்லலை, நம்மாழ்வார் ஐயா சொன்னது, தெரியலன்னா பார்த்துக்கங்க.
அப்படி முக்கி அப்படி எடுக்கிறேன். அது எப்படி சொல்லுவாருன்னா, அமுல் டப்பா இருக்குல்ல, அதில் அப்படியே இந்த 14 கெமிக்கலை முக்கி அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறேன். அதை விட மோசமான பொருள் காலிஃப்ளவர், முட்டைக்கோசு. ஊரில் இருக்கிற எல்லா பூச்சியும் ஈஸியாக வந்து தாக்கக்கூடிய பொருள். ஆனால் நம்ம எதை விரும்பி சாப்பிட்றோம்? முறுமுறுன்னு அதை அப்படியே நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடுவோமா? எப்படி இருக்கு? கோபி 60 பேரையும் மாத்திட்டாங்க. இப்ப கோபின்னு பேர் வைக்கிறதுக்கே செகண்டபா இருக்கு, பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்கயா, அந்த மாதிரி இருக்கு. இதுதான் நிலைமை இன்னைக்கு. அதனால என்னுடைய எதிரணியர்களை பார்த்து கேட்கிறேன், தாய்ப்பாலை பத்தி ஒருத்தர் சொன்னாரு. தாய்ப்பாலில் ஒவ்வாமை வந்து சோயாமல் குடிக்கிற குழந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பார்க்கிறோம், நம்ம சாப்பிட்ற உணவு பால், மாட்டுப்பால் குடிக்கிறோம் இல்லையா, A2 மில்க்கு, A1 மில்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பீட்டா கெராசின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் தெரியும். சரி, காங்கேயத்தை வாங்கி கட்டு. நம்மளுடைய பகுதி மதுரை பகுதிக்கு வந்து புலிக்குளம் காலை இருக்குது, புதுக்குளம் வாங்கி வளங்க. எத்தனை பேர் வளர்க்க தயாராக இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கி வெறும் 5 இனம் தான் கண்டறிய முடியுது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, 100 கணக்காக இருந்தது. இந்திய அளவுலேயே 100 தான் மிச்சம் இருக்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க? நம்மளும் வந்து வெளிநாட்டு மாட்டைத்தானே நம்பி போக வேண்டியதாக இருக்குது. அப்படின்னால நம்ம வந்து தாய்ப்பால் விஷமாகத்தான் செய்யுது. இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இயல்பு நிலையில் எது சாத்தியமோ அதை நோக்கி நம்ம போவோம். இருக்கிற சங்கடங்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்னுடைய எதிரணியருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருண் அவர்கள் ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக பேசக்கூடியவர். இதுக்கெல்லாம் போய் தேடியெல்லாம் பார்க்க மாட்டார். நீங்கள் உயிரோடு வாழ்வது என்பது வேறு, உயிர்களோடு வாழ்வது என்பது வேறு. அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா எலி வளர்க்குறாரு, பூனை வளர்க்குறாரு. யோசிச்சு பாருங்க, எலி இருக்கிற இடத்துல பூனை இருக்குமா, பூனை இருக்கிற இடத்துல எலி இருக்குமா? சுற்றி பூனையாக நிற்கிது. நான் கேட்பேன், பூனையிட்டிருந்து உடம்புலேருந்து ஒரு ரோமம் உதிருமே, அதில் எதுவும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதானே? நம்ம மூச்சு விட்டு அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றார். அதனால தான் பாரதி சொன்னால், பிள்ளைகள் பெற்றத பூனை அது பேருக்கு ஒரு நிறமாகும். குட்டி போட்டுச்சுன்னு தானே சொல்லணும். ஆனால் பாரதி பூனையை என்ன சொல்கிறான்? பிள்ளைகள் பெற்றத பூனை அது பேருக்கு ஒரு. அடே அப்பா, அவன் தாங்க உண்மையிலே உயிரை பார்த்துருக்கிறான். அப்படி நம்மாழ்வாருடைய இதுக்கும் போயிருக்கிறார். கிலோ 1 கிலோ திராட்சை என்ன விலைன்னு தெரியுமா? நமக்கு 100 ரூபாய்க்கு மேலே விற்றாலே கடைக்காரனை பார்த்து கேட்குறான், ஏன்டா கொள்ளையடிக்கிறேன்னு. அவன் கொள்ளையடிச்சு என்ன 10 வீடு கட்டி இருக்க போகிறேன். 550 ரூபா 1/2 கிலோ திராட்சை. இயற்கை உரங்களினாலே தயார் செய்கிற ஒரு மாம்பழம் 600 ரூபா. மகாலட்சுமி வாங்கி சாப்பிடுமா? போங்க சார், கிலோ 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை போய் எங்கள் அம்மாட்ட கஷ்டப்படுத்தி நான் 600 ரூபாய்க்கு ஒரு மாம்பழமா? 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாம்பழம் வந்துச்சு ஒரு நாள். அவ்வளவு தித்திப்பு. இந்த தங்க மாம்பழமானு கேட்கக்கூடாது, அது கூட இப்போ 1 கிராம் ஆகிப்போச்சு நிலைமை. அப்படி இயற்கையில் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு விலை அதிகம். எனக்கு பயன்படுத்தினது தான் ஆசை. கடைக்கு போனோமா 25 கிலோ அரிசி 1250 ரூபாய்க்கு நான் வாங்குறது நல்லதா, 1 கிலோ 400 ரூபாய்க்கு வாங்குறது நல்லதா? சங்கடங்களை புரிந்து கொள்ளுங்கள். பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க. அது நான் போட்ட பிட்டு சேர்த்துக்கிறார் அருண். அப்படி சொல்லி மகேஸ்வரி அம்மாவை வம்புக்கு இழுத்து வச்சிருக்கிறார். அவங்க தயாராகிட்டாங்க. ஏய் வா, இந்த வரேன். காளை இனமே பாருங்கள், ஜல்லிக்கட்டு. நாங்கள் வந்து தொலைக்காட்சிகளுக்காக ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணி கொடுத்துருக்குறோம். காளை மாடு எப்படிப்பட்ட ரகங்கள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கி காண. பூரா அடிமாட்டுக்கு போகிறதெல்லாம் கொண்டு வந்து ஏற்றிட்டு வந்துடுறாங்க. ஏற்றிட்டு வந்து விடுங்க, அவுத்து விடுங்க. நல்ல நாட்டு ரகம், அற்புதமான காளைகள். நின்று குத்தி காளைன்னு சொல்லுவாங்க. நின்று விளையாடும் காரிக்காலை, அதெல்லாம் நின்று விளையாடும். சில காளையெல்லாம் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நின்று சுத்தம், அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப பரவசமாக இருக்கும். நல்ல வீரம் போக மாட்டான். இந்த அரைக்குறை தான் போய் வாழை பிடிக்கும். வாழை பிடிச்சி இழுத்து அதை சீண்டி விட்டு அதுக்கு கோவத்தை உண்டாக்கி பரம சாது. ஆனால் வாடி வாசலை விட்டு கிளம்புறப்ப, அதனால தான் முல்லைக்களில் அழகாக சொன்னான், கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள். எப்போ அந்த மாட்டினுடைய 2 கொம்பு கடையில் போய் மார்பை வச்சு தழுவி அதை ஏறு தழுவுறவனைத்தான் மனம் முடிச்சாங்க ஒரு காலத்தில். இப்போ முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாங்க மகேஸ்வரி. இந்த இனிய தைத்திருநாளில் அனைவரும் கூடி வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ வந்திருக்க திருவிழாவே இயற்கைக்கு வழிபடதாயா வந்திருக்கோம். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இருட்டு ரூமில் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. சரி, இப்போ நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 2 பேர் பேசுனாங்கய்யா எதிரணியிலேருந்து. ஆமாம், எனக்கு ஒரே குழப்பம். எனக்கும் தான் சங்கடம்ன்றாங்களா சாத்தியம்னு சொல்கிறாங்களா? அதான் வேணும் ஆனால் வேண்டாம் அப்படிதாயா இருக்கு. ரொம்ப குழப்பமாக இருந்தது. வரும் ஆனால் வராது. இப்போ அவங்களாம் ஐடியில் இருக்கிறதுனால அந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்குறாங்களா, இருட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி, ஒரு நாள் நீங்கள் வெளியே வர்றீங்க, சூரியனே உதிக்கலை, என்ன செய்வீங்க? தூங்குவாங்க. ஐயா, சூரியன் என்பது மிகப்பெரிய ஆற்றல், இயற்கை ஆற்றல். அந்த ஆற்றல் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நவீனத்துக்கு எதிரி அல்ல. உங்கள் நவீனத்தை வச்சுக்கோங்கப்பா, இயற்கையை அழிக்காமல் வச்சுக்கோங்க. இயற்கையை அழிக்காமல் வச்சுக்கிட்டாலே அது சாத்தியம்தான். இப்போ இந்த இயற்கையை அழிக்காமல் எப்படி இருக்கிறது? மரத்தை வெட்டுறோம் ஐயா, நம்ம மரத்தை வெட்டி அழகாக ஒரு வீடை கட்டி நிலையெல்லாம் வச்சு தேக்கில் வச்சது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அதுக்கு வீட்டுக்கு புதுமனைப்புக்கு விழா வைக்கிறோம். அந்த மரம் மட்டும் உங்களை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெட்ட விட்டுருக்குமா? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு மரத்தை வெட்டுங்கப்பா, வெட்டிட்டீங்க, 10 மரத்தை நடுங்கப்பான்னு சொல்கிறோம். இவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம், சாத்தியம்தான். நாங்கள் உங்களை புது உலகத்துலேருந்து வெளியே வான்னு சொல்லலை, நீ எல்லாத்தையும் உனக்காக தான் கற்றுக்கிட்டு இருக்க. நம்ம நினைக்கிறோயா இயற்கை வேற நம்ம வேறன்னு. இயற்கை தான் நம்மளும், இயற்கை படைச்சவங்க தான் நம்மளும். அப்போ இயற்கையோடு இயைந்து தான் நம்ம வாழ வேண்டும். எந்த உயிரினமாவது இயற்கையை விட்டு தாண்டி வாழுதா? மனுஷன் மட்டும்தான் வாழ்கிறான். சரி, நீ வாழ்ந்துட்ட, உனக்கு அறிவு வளர்ந்து போச்சு, இப்போ என்ன பண்ணு, இயற்கையை காப்பாற்று, அதுதான் சாத்தியம். அந்த சாத்தியத்தையும் செய்யாமல் ஒரு மரம் நடுன்னு சொல்லி நான் வகுப்பில் பேசினேன். தம்பி, மரம் ரொம்ப முக்கியம்யா, நாட்டில் இருக்க நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். சரிங்க டீச்சர்னு போனேன். அடுத்த நாள் சொல்கிறியா, டீச்சர் மரம் நட்டாச்சு அப்படின்னா. என்னடா ராத்திரி போயிருக்க, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டேன், எப்படா நட்டினேன்? ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன் டீச்சர். டீச்சர் என்ன பார்த்து 100 பேர் வச்சுட்டேன் டீச்சர். எப்படிடா? லைக் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் நவீன கண்டுபிடிப்புகள் நீங்கள் போகிற அடுத்தடுத்த வேர்ஷன் எல்லாம் இப்படித்தான் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இயற்கையை பாதுகாத்துக்கிட்டே வளர்ந்து போங்க. அப்போ இயற்கையும் பாதுகாக்கப்படும், நம்மளுக்கும் நல்லது நடக்கும். இப்போ அவரே அருண் தம்பி சொல்லும் போதே உழவு பற்றி தான் சொன்னார். விவசாயம் எல்லாம் நடக்கும், செயற்கை உரங்கள் போடுறீங்க. ஐயா சொன்னாங்க, ஒரு மூட்டை அரிசி 1250 ரூபா, நான் அதை வாங்குவேனா? இல்லை 10,000 ரூபா விற்கிற அரிசியை வாங்குவேனான்னு. சரி ஐயா, உங்கள் உடலினுடைய மதிப்பு அந்த 1250 மட்டும்தானா? இல்லை. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இயற்கையான உரங்களை பயன்படுத்தின மருந்தை வாங்கி அந்த உணவுகளை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்கணும், அதுக்கு அவரே விளக்கம் சொல்லிட்டாரு. மாத்திரை வாங்குறதுனா அந்த மாத்திரை போய் எப்படியெல்லாம் வேலை செய்யும்? நான் சொல்கிறேன், நம் உடம்பு இயற்கை படைப்பு. உடம்புக்கு ஒரு மொழி இருக்குது தெரியுமா? எந்த நோய் வந்தாலும் தன்னை தானே உள்ள சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உடனே போ, ஆஸ்பத்திரிக்கு போ, மாத்திரையை வாங்கு, என் மாத்திரை அப்படி வேலை செய்யும். இயற்கையோடு இருப்பா, அதுவா சரியா சொல்லுவான்ல ரஜினி ஒரு படத்தில், சளி பிடிச்சா 7 நாள், மாத்திரை போடலைன்னா 1 வாரம், 2 ஒன்று தானே. எப்படி நீ என்ன போட்டாலும் அது 1 வாரத்தில் சரியாயிடும். அப்போ இயற்கையோட வாழ பழகிக்கொள்ளுங்கள், அது சாத்தியம்தான். செல்ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் பயன்படுத்த வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதோடு இருங்க, சுற்றுச்சூழலையும் சேர்த்து பாதுகாத்துக்கோங்க. உங்கள் செல்ஃபோன் டவர் வைக்கிறதுனால ஒரு சிட்டுக்குருவி இனவை அழிஞ்சு போச்சு, அதைத்தான் செய்யாதீங்க, நல்லா முன்னேறுங்க. ஐயா, இப்போ தொழில்நுட்பம் இங்கேயே இல்லையா, உலகத்தெல்லாம் தாண்டி மேலே போயிட்டான். மெய்நிகர் இங்கே கெடுத்தது பத்தாது, மேலே போய் மெய்நிகர் உலகம்னு ஒன்று படைச்சிட்டு இருக்கான். அந்த வருஷன் வந்துருச்சு. இப்போ சொர்க்கம் படைச்ச மாதிரி படைச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் அழிச்சு முடிச்சிட்டோம். இனி நிலாவுக்கு போகிறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம், அங்கே என்னெல்லாம் நல்லா இருக்கோ அதையும் நாங்கள் அழிக்கிறோன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், தம்பி
நல்லா வாழுங்க, இயற்கையோடு ஒற்று வாழுங்க. இப்போ இவங்க கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று வந்துச்சு. அப்போ தான் அறிமுகம், நமக்கே அது தெரியாது. என்னக்கடா வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை வைப்பீங்களா? இப்போ அதை நிறைய கம்பெனிஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செலவு மிச்சம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை குறைக்க எங்கு அழைத்து செல்வார்கள்? சொல்லுங்க தம்பிய, 2 தம்பியும் சொல்லுங்க. எங்க அழைச்சிட்டு போறாங்க? எல்லா ஐடி கம்பெனில ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு ஒன்று இருக்கு. அவங்கள இயற்கையான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் ஒரு 2 நாள் அவங்கள ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண. நீங்க எங்க சுத்தினாலும் இங்கே தான் வந்தாகணும். அதனால இந்த இயற்கை அமைப்பை உங்கள் வீட்டிலே ஒரு மாடி தோட்டம் அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாடி தோட்டத்துக்கு உரமே தேவையில்லை, எல்லாமே மண்புழு உரம் விற்கிது, இயற்கையான உரங்கள் விற்கிது. உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே பயிரிட்டு கொள்ளலாம். மாடித்தோட்டம் எத்தனை பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு என்ன 10 கிலோ கத்திரிக்காய் வாங்க போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கு தேவை ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ. இதை உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்க முடியாதா? அப்படி எல்லோரும் உருவாகுங்கள். தானாக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம நாட்டையும் பாதுகாக்கலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் வாழ்க்கை. அதை சாத்தியப்படுத்த முடியும் நம் மனது இருந்தால். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகேஸ்வரி அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தலைப்பை கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. எப்பா நீ வந்து செயற்கையாக இரு, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இயற்கையை அழிக்காது. இயற்கையை அழிக்காமல் செயற்கையாக போயிரு. நீ டவர் வைக்கிறதுக்கு டவர் வச்சதுனால இன்றைக்கி எத்தனை பறவை இனங்கள் அழிஞ்சு போயிடுச்சு நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆனால் இப்போ என்னமோ தெரியல மகேஸ்வரி அம்மா, இயற்கையை பாதுகாக்கிறீங்க போலுக்கு. தினம் காலைல ஒரு 10 சிட்டுக்குருவி எங்கள் வீட்டுக்கு வருது, வந்து நின்று விளையாடுது. என் பேத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. என் பேரன் போய் பிடிக்க பார்க்குறான். எனக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல சிட்டுக்குருவி மீண்டும் தலைத்து விட்டது போலுக்கு. ஏன்னா இயற்கையோடு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பேசி 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 மக்களை கொஞ்சம் இயற்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த வீட்டு வேலைன்னு பெண்கள் மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள யாரும் நம்ம என்ன வேலை பார்க்குறேன்னு தான் கேட்போம். ஆனால் இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த அம்மா அம்புட்டு வேலை பார்க்கணும் வீட்டில். ஒரு நாள் அந்த அம்மா படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீடு வீடாக இருக்குன்றீங்க, அவுத்து போடுற கைலி வட்டமாக அப்படியே அங்கேயே கிடக்கும். அதை எடுக்கிறதுக்கு ஆள் வராது, எல்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்கும். அந்த அம்மா கிடந்து விழுந்து உருண்டு பிறண்டு அக்கடான்னு உட்காரும்போது என்ன வேலை பார்த்த? இதுதான் நம்ம சொல்கிறோம். இதைத்தான் வேண்டான்னு சொல்கிறாங்க. செயற்கைக்கு போ, ஆனால் இயற்கையை கொன்னுடாத அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இந்த ஒரு உலகம் சொன்னாங்க பார்த்தீங்களா, மேலே விஸ்வாமித்திரர் திரிசங்குவை சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறார். சொர்க்கத்துக்கு இடம் கிடையாதுன்னு உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, ஒரு சொர்க்கத்தையே சிருஷ்டிச்சார். திரிசங்கு சொர்க்கம்னே பேர் அதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா சொல்லுவார் வாழ்க்கையில், டே ஒன்று இப்படியே இருந்துடணும், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாது. பாரதியோட அப்பா சொன்னார், டே நான் காலத்தை மீறி கனவு கொண்டுட்டேன்டா, அதனால் நொடிச்சு போயிட்டேன்டா, நீ காலத்தை மீறி கனவு காணாத அப்படின்னாரு. அப்போ நமக்கு மேலே ஒரு உலகம் வந்தாச்சு, அதுக்குள்ளேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஆசிரியை பேசியாச்சு, மாணவி மகாலட்சுமி சும்மா இருக்குமா? இங்கே பேய்க்கும் சண்டை இல்லை, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் சண்டை. வாங்க திருமதி செல்வி மகாலட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். சேற்றினிலே உதித்தாலும் செந்தாமரையாய் மலர்வோம், காற்று நிலை கரைந்தாலும் நறுமணமாய் திகழ்வோம். தாய் தமிழே முதற் பேச்சு, அதன் தனி சிறப்பே என் உயிர் மூச்சு. நாக்கினிலே நடனமாடும் தாய் தமிழே, தம்மையும் மதிப்பிற்குரிய நடுவரவர்களையும் இங்கு வந்துள்ள அனைவரையும் வணங்கி என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது என்ன தலைப்புனாங்கயா, இயற்கையோடு இயைந்த வாழ்வு சங்கடமே அப்படின்ற தலைப்பு. பார்த்திங்கன்னா நடுவரவர்களே, மதிப்பிற்குரிய நடுவரவர்களே, சங்கடம்ன்றது எப்படி மாறிடுச்சுன்னா இயற்கையை அழிக்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போ சங்கடம்ன்றதை நான் என்னன்னு கருதுறேன்னா, ஒரு 3 பேரை இயற்கையை ஃபாலோ பண்ண வைக்க முடியலை அப்படின்றது தான் சங்கடம். இப்போ இயற்கையோடு இயைந்த வாழ்வுன்னு போகிறோம், நம்ம கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறோம், பேசிக்கான ஒரு விஷயம். அது இல்லைன்னா இங்கே வேலை நடக்காது. கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறோம், அது ஒரு வகையில் கனிம வளத்தை அழிக்கிறது தான். விறகடுப்பு யூஸ் பண்ண வேண்டியதானே? இங்கே இருக்கிற எத்தனை பேர் விறகடுப்பு யூஸ் பண்ணுறீங்க?
ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு டைட் ஸ்கெடியூலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க மரத்தை வெட்ட மாட்டாங்களாம், அதனால விறகடுப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த காலத்தில் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணாங்க. அவங்க அந்த விறகுக்குன்னு ஒரு மரம் இருக்குது, அந்த இயற்கையிலேருந்து நம்ம பலனை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அம்மா பேசுனதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது எப்படி ஆயிடுச்சு, சங்கடம்ன்றது இயற்கையை அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இவங்க 3 பேர் வீட்லையுமே, நம்ம மதிப்பிற்குறைய இவங்க 3 பேர் வீட்லையுமே விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா கிடையாது. இப்போ விறகடுப்பை விடுவோம். வாழ்க்கையுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, ஒன்று இழந்தாதான் இன்னொன்று கிடைக்கும். ஏன் நம்ம இப்போ இவ்வளோ டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளோட அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யத்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அடிப்படை நம்ம எல்லாருமே நம்மளுக்கு எதுவுமே வேணாம்ப்பா, இயற்கையை காப்பாற்ற போகிறோம், இயற்கையோடு ஏந்து வாழ போகிறோன்னு விறகடுப்பு பல்ல குச்சி வச்சு பல்ல விளக்குறதுன்னு போயிட்டா யாராவது நடக்குமா? வேலை நடக்குமா? இங்கே அதுவும் மீனா கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த குச்சியெல்லாம் விளக்குறதுக்கு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் இதை சாத்தியம் அப்படின்ற விஷயம். சங்கடம் யாருக்கு தெரியுமா? ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஈஸியாக குச்சின்னு சொல்லிடுறோம். இதே இப்போ டெவலப் பண்ணோம் அப்படின்னா பேம்பூ ஸ்டிக்கில் வந்து ப்ரஷ் விற்கிது. யாராவது பேம்பூ ஸ்டிக்கில் போய் ப்ரஷ் வாங்கி விளக்குறவங்க சராசரி மனிதர்கள் இருக்காங்களா? எல்லாருமே பிளாஸ்டிக் ப்ரஷ்ல தான் விளக்குறோம். இந்த தலைமுறைக்கு சங்கடம்ன்ற பேச்சில் தான் பேச வந்திருக்கோம். நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அந்த காலத்தில் சொன்னாங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாசான போக்கோன்னு ஒருத்தவர் 5 வேளாண்மை மந்திரங்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன எல்லாருமே இயற்கைக்கு சாதகமானது தான். அது எப்போ? அவரோட காலகட்டத்தில். இப்போ வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம், அடுத்த தலைமுறைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு இந்த தலைமுறைக்கு இது சங்கடம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சாத்தியம், இயற்கையோடு ஏந்த வாழ்வு சாத்தியம்தான். ஆனால் இந்த தலைமுறைக்கு இது சாத்தியம் இல்லை. ஏன் திருவள்ளுவர் அப்படி சொன்னார்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். இப்போ 100 பேர் வந்து செயற்கையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் உள்ள ஒரு 2 பேர் மட்டும் நான் இயற்கையாக தான் வாழ போகிறேன்னா 2 பேர்கிட்ட சரி, இவங்களுக்கு இவங்க அதை சொல்லிக்கிறாங்க, இவங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தருன்றப்போ அப்போ மிச்சம் 99 பேர் தான் நம்ம கண்ணுக்கு சரி, திருவள்ளுவர் கண்ணுக்கும் அதுதான் சரி. அந்த உலகத்தோடு இணைந்து செயல்படுறது தான் நியாயம்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இவரும் அந்த காலத்தில் இருந்த புலவர் தான். அவர் இந்த காலகட்டத்தை மனசில் வச்சு எழுதியிருக்காரு. இதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக இயற்கையாக தான் உருவானாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போது அந்த மனிதர்களுக்கு ஊனம் இருக்கிறதும் ஒரு சைடு வந்து செயல்படாமல் இருக்கிறதும் இயற்கை பண்ணது தான். அவங்கள கூட அழகர் கோயில் மேலே ஏறி வீல் சேரில் கொண்டு போய் இயற்கையை ரசிக்க வைக்கிறது யாரு? செயற்கை தானே. இந்த தலைமுறை வந்து இயற்கையை அழிக்கவே இல்லைங்க. நாம் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு டைம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். அந்த டைம் இல்லாமல் தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு பூச்சிகளை வந்து ஒரு ஜாடிக்குள்ளே விட்டோன்னு வைங்களேன், அந்த ஜாடிக்குள்ளேருந்து முதல்ல போட்டோன்னே அது வெளியே வர ட்ரை பண்ணும், ரொம்ப ட்ரை பண்ணும். அதுவே ஒரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அது ட்ரை பண்ணியெல்லாம் முடித்த பிறகு அந்த ஜாடியை திறந்து வச்சு பாருங்கள், அதை விட்டு வெளியே வராது. அதுக்கு பழகிருச்சு. அந்த மாதிரி தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு பழகி தான் இந்த தலைமுறைக்கு வந்திருக்கோம். இப்போது இயற்கையோடு ஏந்து வாழ்வுனா ஆதி காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ சொல்கிறீங்க. அது இந்த தலைமுறை கிடையாதே. நாங்கள் எங்கள் தலைமுறையை ஃபாலோ பண்ணுறோம். முன்னாடி உள்ளதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைமில் முக்கியமான விஷயம் எங்கள் காலம்தான். நம்ம எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதில் இந்த இயற்கையை இயந்து வாழ்கிறது, நாங்கள் இயற்கையை அழிக்கணும்னு சொல்லவே இல்லை. உண்மையிலே கரெக்டு தான். ரிலாக்ஸேஷன் வேணும்னா நாங்கள் எல்லாருமே பார்க்குக்கு தான் போவோம், எல்லாருமே அழகர் கோயிலுக்கு தான் போவோம். ஆனால் அந்த இதுக்கு டைம் இருக்கா? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னீங்க. ஹோமில் அதை இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாமல் யார் வீட்டிலையாவது இருக்க முடியுமா? இப்போ லாக்டவுன் போட்டாங்க, ஒரு மாதம் வருமானம் இல்லாமல் எப்படி நம்ம ஃபேமிலி வந்து ரன் ஆச்சு? அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற வந்ததுனால தானே ரன் ஆச்சு. அதனால் நாங்கள் இயற்கையை அழிக்கலை, அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது சங்கடம் தான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பட்டிமன்றம் வாதி பிரதிவாதங்களை முடித்திருக்கிறது. இனிய தைத்திங்கள் திருநாளிலே இயற்கையோடு இயைந்த வாழ்வு
சாத்தியமா சங்கடமா? இந்த வார்த்தைகளை கொடுக்குற பொழுதே நான் கொஞ்சம் கவனமாக கொடுப்பது வழக்கம். ஏன்னா பட்டிமன்ற, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பட்டிமன்றங்கள் எல்லாம் வெட்டி மன்றங்களாக போய் கொண்டிருக்கிறது. 4 நகைச்சுவை, 2 கிச்சு கிச்சு மூட்டுறது, ஒருத்தர் சாடுவது, அது அல்ல. நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்களுக்கு சொல்வது உண்டு. எங்களுடைய பேசும் கலை பேச்சுக்கலை பயிலரங்கத்தில் வந்து கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது உண்டு. தனிநபரை தாக்காதீர்கள், கருத்துக்களோடு மோதுங்கள் என்று சொல்லுவேன். கருத்துக்களோடு மோதுகிற பொழுது தான் ஆரோக்கியமான விவாதமாக மாறும். மகாலட்சுமி வந்து அந்த கருத்துக்களோடு மோதி இருக்கிறார். இப்போ இந்த கடைசி வர பேச்சாளர்கள் அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான பேச்சை வழங்கிய மகாலட்சுமிக்கு நல்ல பாராட்டு கொடுக்கலாம். இளம் தலைமுறை எப்படி போய்கிட்டு இருக்கு? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இளைஞர்கள் பூரா தப்பு பண்ணுறான், இளைஞர்கள் பூரா வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். அதெல்லாம் கிடையாது. இளைய சமூகத்தில் இப்படி மாற்று சிந்தனை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். இயற்கையை அழிக்கலை, அதை இன்னும் கூடுதலாக பயன்படுத்துவதற்கான செயற்கை வழிமுறைகளை கண்டறிந்திருக்கிறோம். இந்த 3 பேர் அதான் சொல்கிறாங்க. நம்மாழ்வார் பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கோமப்பா, வயல்வெளியில் போய் பாடுபடத்தான் செய்கிறோம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு நெல் மிஞ்சாதுன்னா, சும்மா கடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாக்கரையை ஒசத்தி கட்டு கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் நட்டு சம்பா பயிரை பறித்து நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. அந்த அம்மா கேட்கும், அட காடு விளைந்து என்ன மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம். அதுக்கு அவன் சொல்லுவான், காடு விளையட்டும் முன்னே, காலம் இருக்குது பின்னே. நம்பிக்கை. ஒரு விவசாயி எப்பொழுதுமே புலம்புவான். ஆனால் அந்த விவசாயி தான் இன்றைக்கு அச்சாணியாக இருக்கிறார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று தான் வள்ளுவன் சொல்கிறான். இந்த தை மகள் அறுவடை தினம் அவன் அரிசியை கொண்டு சந்தைப்படுத்தி கொடுக்கும்போது பல குடும்பங்கள் அதை சாப்பிடுகிற பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவன் விவசாயி. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம ஒயிட் காலர் ஜாப் தான் நமக்கு பிடிக்குது. போய் சேத்துக்குள்ளே இறங்கி நிற்கிறதா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, வயலுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. இன்னும் இந்த காலத்து பிள்ளை ஷூவை போட்டு நடக்கலாமான்னு கேட்குது. செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. மலைக்கு போகணும்னா செருப்பு போட மாட்டோம், செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும். என்ன காரணம்? மலையே இறைவன். நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படி தான் வச்சுருக்கு. இறைவனை வேற எங்கேயும் தேடலை. திருவண்ணாமலையில் மலையே சிவலிங்கம். அப்போ அந்த மலைக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ அந்த இயற்கை இன்றைக்கும் பல கிராமங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஊருக்குள்ளே நுழையும் போது செருப்பை கையில் எடுத்துகிட்டு தான் போகணும், செருப்போடலாம் போகக்கூடாது. அது மண்ணை மதிக்கிறாங்க. பூமி எங்கள் பூமிங்க, எங்கள் தாய்ங்க, விளைச்சலை கொடுக்குற தாய். அப்படி வாழ்கிற மக்களை பார்க்குறோம் நம்ம. இன்னும் கிராமப்புறத்துலலாம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. அவங்க பெருசாக கொரோனாவில் பாதிக்கப்படலை தெரியுமா உங்களுக்கு? அங்கே அது பாட்டுக்கு எல்லாம் நடந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. என்ன நகர்ப்புறத்துக்கு வர முடியல, அவ்வளவுதான். ஆனால் கிராமத்தில் அப்போ தான் பார்த்தாங்க, புளிய மரம் இவ்வளோ அழகாக இருக்குது, அரச மரம் இவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே எல்லாமே தனித்துவமாக போய் பார்த்தாங்க. கம்மாலாம் அப்படியே பறவைகள் வந்து போக, பறவைகளுக்கு என்னைக்கா கொரோனா வந்துச்சா? விலங்குகளுக்கு கொரோனா வந்துச்சா? அது மாஸ்க் போட்டுச்சா? ஏன் மனுஷன் மாத்திரம் போட்டோம்? இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. பறவைகளும் விலங்கினங்களும் இயற்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் நுரையீரல் இருக்குது, நமக்கும் நுரையீரல் இருக்குது. ஆனால் நம்ம நுரையீரலை அந்த கிருமி போய் அடைச்சிருது. அதுக்காக என்ன பண்ணோம்? இயற்கையில் கிடைக்கக்கூடிய காற்றை விலை கொடுத்து வாங்கணும். சிலிண்டரு விலைக்கு வாங்கி செயற்கை சுவாசத்தை கொடுத்தோம். முடியலை, சில பேருக்கு நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கிராமப்புறத்தில் அந்த மாதிரி வந்ததாக வரலாறு இல்லை. அவங்க இயற்கையோடு இணைந்து இயற்கையில் அப்படியே வாழ்ந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கொடைக்கானலுக்கு நான் போயிருந்தேன். இப்போ கொடைக்கானலுக்கு போகிறதுக்கும் அப்போ போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ பூரா கார்பன் காடுகளாக மாற்றிட்டோம். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு 3 கார் வச்சுருக்காங்க, 5 டூ வீலர் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் இவ்வளோ வாகனங்களை அதிகப்படுத்தினதனுடைய விளைவு
கொடைக்கானல் மலையே கார்பன் ஆயிடுச்சு. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா பேரிக்காய் இருக்கும், அப்படி எடுத்து அப்படி சாப்பிடுவோம். சாப்பாடு மூட்டை கட்டிட்டுலாம் கொடைக்கானலில் போய் நாங்கள் சுற்றினதெல்லாம் கிடையாது. இயற்கையாக ப்ளம்ஸு தொங்கும் எடுத்து சாப்பிட்டோம். அப்படியே நடக்கிற இடத்துல அப்படி எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும். பேபி கார்ன் இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள், அதெல்லாம் இயற்கையிலே அங்கே இருக்கும். யாரும் அந்த விவசாயி ஒன்றுமே சொல்ல மாட்டார். காரட்டை குமிச்சு வச்சுருப்பார். ஒரு 4 காரட்டை எடுத்து சாப்பிட்டா சாப்பிடுங்க ஐயா அப்படின்பார். இன்றைக்கி 4 காரட்டு 1 கிலோ அல்லது 1/4 கிலோ காசை வச்சுட்டு போன்னு சொல்கிறான். என்ன காரணம்? அன்றைக்கி அந்த சாப்பிட்டு எடுத்த கேரட்டு அவ்வளோ இனிமை, பேரிக்காய் அவ்வளோ இனிமை. காஷ்மீர் போன பொழுது ஆப்பிள் மாணவர்களை கூட்டு போய் விட்டாச்சு, சாப்பிடுங்கன்னாங்க. இயற்கை அன்னை வரம் விரித்து வச்சிருக்கிறா, எல்லாரும் சாப்பிடுங்க. அது இன்னைக்கு என்ன ஆச்சு? இவங்க 3 பேர் அதைத்தான் கேட்குறாங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை சாத்தியம்தானே, அதை ஏன் சங்கடப்படுத்துறீங்க? இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க? சங்கடமெல்லாம் படுத்தலை, மாடர்ன் பிரிங் சேஃப்டி, நவீனத்துவத்தின் மூலமாக நாங்கள் அதை புனரமைப்பு செய்கிறோம், அதனால் எங்களை குறை சொல்லாதீங்க. சரி, சங்கடம் எங்கே வருது அப்படின்னா இவங்க சொன்ன வார்த்தை தான், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது. காங்கிரீட் காடுகளாக மாற்றிட்டோம் வயல்வெளிகளே, எல்லாம் பூரா கட்டடமாக நிற்கிது. குடிக்கிறதுக்கு தண்ணியில் நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்குது. கிராமப்புறத்தில் அப்படி மோந்து குளிக்கிறான் கிணறு வெட்டி. இங்கே 500 அடி போடுறோம், போட்டு தண்ணி வர மாட்டேது, விலைக்கு வாங்குகிறோம். இதுதான் நகர்ப்புற நிலைமை. இப்போ கிராமங்கள் அழகாக இருக்கிறது. இவங்க சொல்கிறாங்க கிராமம் அழகாக இருக்குங்க. எவ்வளோ நாளைக்கு அங்கேயே இருப்பீங்க? கிராமங்கள் அழகானது தான், ஆனால் கிராம வாழ்க்கை எதுக்குனாலும் நகரத்துக்கு தான் வரணும். மாற்றங்கள் இயற்கையோடு இணைந்து நான் கிராமத்துக்குள்ளே உட்காந்துக்கிறேன், இங்கே நான் வைக்கலே உட்காந்துக்கிறேன்னு முடியாது. செயற்கைக்கு வந்து தான் ஆகணும், நுண்ணறிவை பயன்படுத்தி தான் ஆகணும். வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு புள்ளியில் தான் இது மாறுது. இதுவும் வேணும் இதுவும் வேணும், இல்லைன்னு சொல்லலை. இயற்கையும் வேணும் நமக்கு, செயற்கை இல்லாமல் இல்லை. அது சங்கடமாக தான் தெரியுது. ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம பயன்பாடு அழகாக. அந்த மகாலட்சுமி கேட்டாங்க, மூங்கிலில் ப்ரெஸ்ஸு எத்தனை பேர் வாங்குறீங்க? அது விலையை கேட்டால் மயக்கம் போட்டுருவாங்க. மூங்கில் ஒன்றில் எங்கள் வீட்டில் ஒரு 6 அடிக்கு 4 அடியில் வெக்கையை குறைக்கிறதுக்காக இந்த மூங்கில் குச்சிகளை வச்சுக்கிட்டு அதில் ஒரு திரைச்சீலை மாதிரி பண்ணோம். 10,500 ரூபா அதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் சிந்தட்டிக் 300 ரூபாய்க்கு ஸ்க்ரீன் கிடைக்கிது. இதை வாங்கி போட வேண்டியதானே? அது போட்டால் அது ஒரு லுக்கு பார்க்குறப்ப. அது பக்கத்தில் 2 பூச்செடி வச்சுட்டு உட்காந்தோம்னா ஏதோ ஒரு பெரிய இயற்கையோடு. அழகுமலை ரொம்ப அழகாக சொன்னாங்க. நானும் அருண்லாம் அன்றைக்கி புரட்டாசி மாத நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அந்த ஒரு மலைச்சாரலில் நின்றோம். நாங்கள் ஜெயசுதாவும் வந்திருந்தாங்க. அந்த மலைச்சாரல் பாருங்களேன், கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. நூபுரகங்கை தீர்த்தத்துக்கெல்லாம் மேலாக அந்த சாரல் வந்து அப்படி விழுகிற பொழுது அதை நாங்கள் அப்படி ரசித்தோம். நகர்ப்புறத்தில் வெளியே வர முடியுமா? பூரா கார்பன் அடைச்சி வச்சுட்டோம். அப்போ இயற்கை போகிறப்ப நம்முடைய ஆயுள் குறைகளை கூடுகிறது, செயற்கைக்கு போகிற பொழுது ஆயுள் குறைகிறதுன்றாங்க. இயற்கையாக மூச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும். இயற்கையாக செயற்கையாக இல்லாமல் கிராமங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஏன் ஓடுறோம்? திருவிழான்னா பண்பாடு இருக்குது, நாகரிகம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. இந்த தை திருநாளே பார்த்திங்கன்னா வாசலில் தான் பொங்க வைக்கணும். எங்கள் வீட்டு வாசலில் நிற்கவே முடியாது. நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 6 பாறாங்கல்லை தூக்கி வச்சுருக்கோம். இல்லாட்டி வீட்டுக்குள்ளே வண்டியை விட்டுருவாங்க. அவ்வளோ வேகமாக எங்கடா போகிறீங்க? ஒரு மனித உயிர் நிற்கிதே, அந்த உயிரை பார்க்கணுன்னா பார்க்க மாட்டேங்கிறான். சர்றுன்னு போகிறேன். நான் சூரிய பொங்கல் எங்கே வாசலில் வைக்கிறது? அவ்வளோதான். புழுதி பொங்கல் தான் வந்து சேரும், சூரிய பொங்கல் வராது. புழுதியாக அள்ளி போட்டு எல்லா பேருக்கும் டயரியா போக வேண்டியதான். இயற்கை சாத்தியமாகத்தான் தெரிகிறது, சில நேரங்களிலே சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. மணப்பாறையில் தான் மாடு வாங்கணும், மாயவரத்து ஏற வாங்கி தான் பூட்டணும், வயக்காட்டில் தான் உழுகணும்.
வீட்டு மொட்டை மாடியில் தோட்டம் போடலான்னு அம்மா சொன்னாங்க. அது எனக்கு மாத்திரம் பயன்படும். ஆனால் விவசாயி அப்படி நினச்சிருந்தானா அவன் மாத்திரம் ஒரு சின்ன பாத்தி கட்டி அவனுக்கு மாத்திரம் சம்பாரித்து அவன் மாத்திரம் நல்லா இருந்திருப்பான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நகர்ப்புறத்தில் மாடியில் தோட்டம் போட்டுக்க, அது உன் வீட்டை குளுமைப்படுத்தும், குளோபல் வார்மிங் இருக்காது, அப்போ இயற்கையோடு வாழ்வது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா தரப்பு கருத்துக்களையும் வைத்து பார்க்கிற பொழுது இவங்க சொன்ன அந்த மாடி தோட்டம், வீட்டு வாசலில் ஒரு மரம், ஒரு வேப்ப மரம் வீட்டு வாசலில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வியாதியே வராது. இப்படி மனிதன் செயற்கையிலே வாழ்ந்தாலும் கூட இயற்கையோடு வாழுவது மிக மிக சாத்தியம்தான் என்று அற்புதமாக வாதிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயற்கையும் தேவை. ஒரு மரத்தை வெட்ட நினைக்கிற பொழுது 10 மரங்களை நடுங்கள், விதைப்பந்துகளை கொண்டு போய் வயல்வெளிகளிலே தூவுங்கள், வயல்வெளி அல்லாத இடத்திலும் தூவுங்கள், அது விருட்சமாக மாறி நாளைய தினம் சுத்தமான காற்றை நமக்கு வழங்கும் என்பதனாலே இயற்கையோடு இணைந்த வாழ்வு சாத்தியமே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.